இப்போ என் பொண்ணு வந்து வளரும் போதெல்லாம் நான் வந்து கூட இல்லை. அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 35 ஷோ போவேன். ஒரு மாதத்துல 35 ஷோ பண்ணுவேன். காலையில் எங்கே இருப்பேன்னு தெரியாது, மதியம் எங்கே இருப்பேன்னு தெரியாது, சாயங்காலம் எந்த கண்ட்ரியில் இருப்பேன்னு தெரியாது. அப்படி சுற்றின காலங்கள் அது. இந்த காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில், அந்த மாதிரி தான். எந்த கண்ட்ரியில் இறங்குறதுன்னு தெரியாது, எந்த கண்ட்ரியில் ஏறுறதுன்னு தெரியாது. ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஜப்பானில் காலையில் டோக்கியோவில் இருப்பேன், சாயங்காலம் லண்டன் ஃப்ளைட்டில் இருப்பேன், அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருப்பேன். ஒரு மாதம் கழித்து அப்படியே ட்ரிப் வந்து லக்கேஜை கீழே வைப்பேன். வச்சவொடனே என் முன்னாடி இந்த லக்கேஜை தூக்கி போட்டு அடுத்த லக்கேஜ் கொடுப்பா. அந்த லக்கேஜில் எனக்கான காஸ்டியூம்ஸ், கோட் ஷூட்டு எல்லாமே இருக்கும். அதை எடுத்துகிட்டு அடுத்து பெங்களூரு, அப்படி மைசூர், அப்புறம் திரும்ப வந்து கோவா, அப்புறம் திரும்ப வந்து துபாய். இப்படி வந்து உலகமே வந்து ஒரு 6 அப்படி சுற்றினாள் நான். அந்த டயத்துலலாம் என் பொண்ணு வந்து வளர்றா, படிக்கிறா, வைக்கிறா, எப்படி அவளை ஸ்கூலில் கூப்பிட்டு போகிறது, ஒரு தகப்பனா எதுவுமே நான் பண்ணதே கிடையாது. எல்லாமே என் மனைவி தான் பார்த்துக்கிட்டா.